நான் வந்து அமீனா ரஃபீக். ஐம் அ சிங்கர், பெர்ஃபார்மர் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ ப்ளேபேக்கில் பாடுவேன், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். நிறைய என்னோட இண்டியா ரிலீஸஸும் பண்ணியிருக்கேன் அண்ட் இன் ஃப்யூச்சரும் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் மீ. ஏஆர் ரஹ்மான் சார் உங்களுக்கு யார்? ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நல்ல கேள்வி. அவர் என்னோட வந்து அங்கிள். ஓகே. ஏஆர் ரஹ்மான் சார் கூட தான் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அவரோட மியூசிக் தான் கேட்டு வளர்ந்து என்ன சொல்கிறது, லைக் நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். எனக்கு எப்போவுமே நிறைய கற்றுக்க இருக்கும் அவர்கிட்ட போகும்போது ஜென்ரலாகவே. ஆக்சுவலாக முத்தமழை பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயின் சிங்கர்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் தி மேம் பெஸ்ட்டா, சின்மய் மேம் பெஸ்ட்டா அப்போல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஓரப்பா போய் சண்டை போடுங்கப்பா இந்த பொண்ணு தான். உங்களுக்கு ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நம்ம இப்படி எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியவே இல்லை. நான் வந்து அன்றைக்கி லைவ் பாடிட்டு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பாடிட்டு எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் கால்லாம் வருது, அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் வருது. திடீர்னு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா மக்கள் அது அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. அண்ட் சின்மய் மேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அன்றைக்கி ஸ்டேஜில் பாடினது. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். அப்புறம் பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் நான் அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரொம்ப சரியெல்லாம் இருந்து. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.